அதிமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த ஆட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி. அது ஒரு வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அப்படி வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி வர வேண்டுமா? நிலைக்க வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. சாதாரண தொண்டன் கூட கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், மந்திரி ஆக, முதலமைச்சர் கூட ஆக முடியும். திமுக வர முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திரு இங்க இருக்கின்ற ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தார், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர். அவர் அந்த திமுக கட்சியிடம் எதிர்கட்சி தான். நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசல, ஒரு உதாரணத்துக்காக பேசுறேன். திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர். அதிக நாள், இதுவரை யாரும் இல்லை அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார், மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனார். அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. இந்த திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்க இடம் இல்லை. யாரு? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகள், அவருக்கு துணை முதலமைச்சர். அந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குதா? நான் எதிர்கட்சி வரிசையில் கோந்திருக்கிறேன். திரு முதலமைச்சர், அப்புறம் திரு அண்ணன் துரைமுகன், அப்புறம் தான் உதயநிதி. அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன், நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்தனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அண்ணா திமுக சகோதரர் வீரமணி இருக்க மாவட்ட செயல் மந்திரி ஆயிருக்காரு. திமுக வர முடியுமா? திமுக பாத்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு, மகன் எம்எல்ஏ இருப்பார். அப்பா மந்திரியா இருப்பாரு, அவருடைய மகன் எம்எல்ஏ இருப்பாரு. திரு ஐ பெரியசாமி யாரு? அவர் மகன் எம்எல்ஏ. திரு நேரு அவருடைய மகன் எம்பி. இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண ஆட்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது.